பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 29 அதிகாரம் 22வது வசனம். இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ, இந்த சூழ்நிலையை பார்த்தா எனக்கு ஏதாவது நடந்து நான் வெட்கத்துக்குள் ஆயிடுவோம் போல் இருக்குதே, அது மாதிரி கலங்குறீங்களா என்று சொல்றார். இனி நீ வெட்கப்படுவதில்லை. வெட்கப்பட்டு போனால் என்ன ஆகும்? முகம் செத்தது மாதிரி ஆயிரும்ல. அப்படியே நம்ம வெட்கப்பட்டு மற்றவங்களுக்கு கூனி குறுகி அப்படியே முகம் செத்து போனது போல் ஆயிரும்ல. ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் முகம் செத்து போவதும் இல்லை. நீ யாருக்கு முன்னாலே வெட்கப்பட்டு தலை குனிந்து செத்த முகத்தோடு நிற்க வேண்டியது வராது. ஏனென்றால் நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ வெட்கப்பட்டு போவதில்லைன்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். நீ வெட்கப்பட்டு செத்த முகத்தை போல நீ தலை குனிந்து நிற்க வேண்டியது வராது. உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன், தலை நிமிர்ந்து நீ சொல்லலாம், என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தபடி தீங்கையெல்லாம் மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு நீங்கள் சொல்ல முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். யோபு 42 அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கும் பொழுது, யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாவற்றையும் 2 தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். 2 மடங்கு ஆசீர்வாதம். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் யோபுக்கு வந்துச்சா? ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். சரி, யோபுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்து 2 மடங்கு ஆசீர்வாதம் வர என்ன காரணம்? முதலாவது, யோபு இழப்பிலும் தேவனை துதித்தார். அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் துதிக்கணும். எல்லா நிலைமையிலும் ஆண்டவரை துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். யோபு தன்னுடைய இழப்பிலும் தேவனை துதித்ததனால தான் அந்த பலன் உண்டாயிற்று. அப்போ தேவன் நம்மை முகத்தை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒரு இழப்பு வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு அவமானம் வரும்போது, ஒரு நிந்தை வரும்போது நாம் என்ன சொல்கிறோம், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று தேவன் நம்மை கவனிக்கிறார். இப்போ யோபுக்கு எல்லாவற்றையும் இழந்து, சொத்துக்களை இழந்து, பிள்ளைகளை இழந்து, சரீர சுகத்தை இழந்து, எல்லாரும் அவமானப்படுத்துகிறாங்க. எல்லாரும் மத்தியில் அவருக்கு அவமானம். ஊர் மக்களெல்லாம் பேசியிருப்பாங்க, இந்த யோபை நம்ம நீதிமான்னு நினைச்சோம், பரிசுத்தவான்னு நினைச்சோம், ஆனால் இவன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கிறான், இல்லாட்ட இப்படி நடக்குமா? ஒரே நாளில் எல்லாத்தையும் இழக்க முடியுமா? ஒரு பாவிக்கு கூட இப்படி நடக்காத, பாவியிலும் பயங்கரமாக இருந்திருக்கிறான் நீ. ஒரு மக்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் எல்லாரும் குற்றம் சொல்கிறாங்க. சொந்த மனைவி குற்றம் சொல்லுகிறாள், என்னைய கர்த்தர் ஜீவனை விடும் என்று சொல்லுகிறாள். அவமானப்பட்ட நிலைமையில், முகம் செத்து போன நிலைமையில், யோபு பரிதாபமாய் இருக்கிற சூழ்நிலையில் 2 பேர் யோபுடைய முகத்தை கவனிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆண்டவர், யோபுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும் என்று. இன்னொரு பக்கம் எதிராளியாகிய சாத்தான். யோபு முறுமுறுப்பானா, கர்த்தரை தூஷிப்பானா, கர்த்தரை நிந்திப்பானா, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு எப்படி நடக்கணும், அப்போ ஆண்டவர் எங்கே, அப்படிலாம் பேசுவானா என்று சொல்லி சாத்தான் கவனித்து கொண்டிருக்கிறான். சாத்தானும் அவனுடைய சேனையும், இந்த பக்கம் கர்த்தரும் அவருடைய தூதர்களும். யோபு வாய் திறந்து சொல்லுகிறார். யோபு 1 அதிகாரம் 21 வசனத்தில், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இவர்கள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, ஆண்டவரை குறை சொல்லவில்லை. அதுதான் தேவன் அவரை 2 மடங்கு ஆசீர்வதிக்க காரணம். வெற்றி வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரை புகழுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தோல்வி வந்துட்டா, ஒரு நஷ்டம் வந்துட்டா, ஒரு இழப்பு வந்துட்டா, ஒரு பிரச்சனை வந்துட்டா, நாம் என்ன செய்கிறோம்? நான் இன்னும் ஆண்டவரை நம்பித்தானே இருந்தேன், அவர் காணிக்கெல்லாம் கொடுத்தேனே, நான் அவருக்கு சாட்சியாக தான் நான் வாழ்ந்தேன், நான் ஜெபெல்லாம் பண்ணேன், எனக்கே இப்படி நடக்கணும் என்று நம்மை நீதிமான்களாகவும் தேவனை குற்றவாளியாகவும் நிறுத்தி நாம் ஆண்டவரை முறுமுறுக்கிறோம். அப்படி முறுமுறுக்கும் போது சாத்தான் மகிழ்ச்சி அடைகிறான், அவனுடைய சேனை மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆண்டவர் துக்கப்பட்டு நம் நிமித்தம் வெட்கப்பட்டு போகிறார். அதை செஞ்சிடக்கூடாது. என்ன வந்தாலும் கர்த்தரை துதிங்க. என்ன இழப்பு வரட்டும், என்ன விதமான நிந்தை, நெருக்கங்கள், அவமானங்கள், பாடுகள் வரட்டும்,
என் இயேசு நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் துதிக்கும் போது முடிவு 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். என்னால் 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லா காரியத்திலையும் நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும், நன்மை நடந்தாலும் ஒரு தீமையை சந்தித்தாலும், லாபத்தை சந்தித்தாலும் ஒரு நஷ்டத்தை சந்தித்தாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியாமல் எதுவும் எனக்கு நடக்க முடியாது என்று மனப்பூர்வமாய் தேவனை துதிக்கணும். யோபு அப்படி நன்றி சொல்லி துதித்ததனால தான் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்தார். யோபு அதன் பிறகு வெட்கப்பட ஆண்டவர் யோபை விடவில்லை. அந்த தீங்கு நாளில் அவமானப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, புறம்பே தள்ளினாங்க. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு ஆண்டவர் வெட்கப்பட விடவில்லை. உங்களுக்கு செய்வார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருக்கு தெரியாமல் ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியுமா? ஐயா வியாதி வந்திருக்குயா, நஷ்டம் வந்திருக்குதையா, இழப்பு வந்திருக்குதையா, இந்த மாதிரி வேதனை வந்திருக்குது, எல்லாம் தெரியும். நீங்கள் ஆண்டோடைய பிள்ளை தானே, இயேசு கூட இருக்கிறார்ல, அவர் உங்களை விட்டு விலகிட்டாரா? என்ன நடந்தாலும் அவர் கூட இருக்கிறார்ல, அதுதானே சந்தோஷம். எத்தனை பிரச்சனை, வேதனை, நெருக்கங்கள், இழப்புக்கு மத்தியில் இயேசு என் கூட இருக்கிறாரே, அதுக்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும்ல. ஆண்டவரை துதிங்க, அவரை குறை சொல்லாதங்க, அவரை முறுமுறுக்காதங்க. அவருடைய அன்பு விலையேற பெற்றது, மாறாத அன்பு. உங்களுக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தி மகிழ்ச்சி அடைவாரா? உங்களை துக்கப்படுத்தி அவர் சந்தோஷப்படுவாரா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது நமக்கு தெரியாது. அது எதுவாகவும் இருக்கட்டும், என் ஆண்டவர் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர், அவருக்கு ஸ்தோத்திரம். மனப்பூர்வமாக நீங்கள் ஸ்தோத்தரித்து பாருங்க. நீங்கள் வெட்கத்திற்கு பதிலாய் 2 தனியான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. ஆண்டவர் உடனே உங்களுக்கு செய்வார். யோபு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். 2வது பாருங்க, அவர் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிக்கணும். யோபு 13:15 யோபு சொல்லுகிறார், அவ்வளோ நெருக்கம், மனைவினாலும் கூட அவமானம். ஆனால் சொல்றாரு, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன். அவரை முறுமுறுக்க மாட்டேன், அவரை சந்தேகப்பட மாட்டேன், அவருடைய அன்பை சந்தேகப்பட மாட்டேன். நான் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றார். யோபு 19:25 நீங்கள் வாசித்தீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்படி விசுவாசம் பார்த்தீங்களா? இவ்வளவு இழப்புகள், வேதனை, அவமானத்துக்கு நடுவில் சொல்லுகிற என் மீட்பர், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து போனவர் அல்ல, மரித்தும் உயிரோடு இருக்கிறவர். அவர் உயிரோடு இருக்கிறார். நான் அவரை காண்பேன், கடைசி நாளில் அவர் நிற்பார். அது மாத்திரல்ல, 27 சொல்லுகிறார், அவரை நானே பார்ப்பேன், என் கண்கள் அவரை பார்க்கும். அதான் விசுவாசம். ஆண்டவர் உயிரோடு இருந்தால் ஏன் எப்படி உங்களுக்கு நடக்குது? கடவுள் இருக்கிறாரா? அப்படிலாம் பேசுவாங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், நான் அவரை காண்பேன். இப்போ என் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், நான் அவரை விசுவாசிக்கிறேன். அது மாத்திரல்ல, யோபு 42:2 அவர் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த விசுவாசம், என் ஆண்டவர் இயேசு எனக்காக எதையும் செய்வார் என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த நிலைமை மாறும், இந்த துக்கம் நீங்கும், இந்த தீங்கு விலகும். ஆண்டவர் என்னை 2 மடங்கு ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்வதை ஒரு மனிதனை தடுக்க முடியாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். விசுவாசத்தை எப்படி சொல்றார் பார்த்தீங்களா? நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க, விசுவாசத்தை அறிக்கையிடுங்க, விசுவாசத்தில் உறுதியா இருங்க. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாச யோபுக்குள்ள இருந்தார். இந்த சூழ்நிலையிலும் அவன் கர்த்தரை விசுவாசித்தார். நீங்களும் விசுவாசிங்க. ஒரு நாளும் விசுவாசத்தில் தளர்ந்து போகாமல் இருங்க. சரியா? உங்க விசுவாசம் எப்படி இருக்குது? நீங்க ஆண்டவர் மேல எப்படி விசுவாசம் வைக்கிறீங்க? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொன்ன மாதிரி சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கிற உங்களுக்கு வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உங்களுடைய முகம் செத்து போவதும் இல்லை, நிமிர்ந்து நிற்பீங்க. நீ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார்.
அது மாத்திரம் இல்லை, மூன்றாவது இன்னும் யோபுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யோபு 42:10 யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். மூன்றாவது ஜெபம் பண்ணினார். யாருக்காக? தனக்காக ஜெபிக்கல, தன் விடுதலைக்காக சுகத்துக்காக ஜெபிக்கல. அவரை குறை சொன்ன அவருடைய சிநேகிதர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தில், உங்கள் மேல் எனக்கு கோபம் வருகிறது, நீங்க உங்களுடைய வார்த்தையினால் என்னை துக்கப்படுத்துறீங்க. யோபுடைய நண்பர்கள் பேசுகிற பேச்சு தேவனை கோபப்படுத்தி விட்டது, துக்கப்படுத்தி விட்டது. உங்களை அழித்து போட்டு விடுவேன், அந்த அளவுக்கு நீங்கள் வாயினால் பாவம் செய்துட்டீங்க. நான் உங்களுக்கு மன்னிக்கணுமானால் யோபுகிட்ட போங்க, யோபு ஜெபம் பண்ணினால் உங்களுக்கு மன்னிப்பேன். இப்போ யோபு கிட்ட வர்றாங்க, யோபு நாங்கள் பாவம் செய்துட்டோப்பா, எங்கள் மேலே தேவனுக்கு கோபம் வந்து விட்டாரு, நீ ஜெபிச்ச ஆண்டவர் எங்களுக்கு இறக்க செய்வார், ஜெபம் பண்ணு. ஆமாம், நானே கஷ்டத்தில் இருக்கேன், நானே வியாதியில் வேதனையில் இருக்கிறேன், முதல்ல ஆண்டவர் எனக்கு ஏதாவது செய்யட்டும், அப்புறம் நான் ஜெபிக்கிறேன். அப்படி யோபு சொல்லவில்லை. அவர் சிறையிருப்பில், வியாதியில், வேதனையில், அவமானத்தில், நிந்தையில் இருக்கும்போதே தனக்காக ஜெபிக்காம சிநேகிதர்களுக்காக ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அவங்களுக்கு இறக்க செய்யுங்கப்பா, அவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு தேவன் அவர்களை மன்னித்தார். யோபின் சிறையிருப்பை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வதித்தார். நீங்க கூட இந்த உலகத்தில், நம்முடைய தேசத்தில் தேவனை துக்கப்படுத்துகிற எவ்வளோ காரியத்தை மக்கள் செய்கிறாங்க. மந்திரவாதம் செய்வது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம். மனிதர்களை தெய்வமாய் வணங்குவது தேவனை வேதனைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற காரியம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான் தெய்வம் என்று சொல்லுவது தேவனையே அவமானப்படுத்தி சிறுமைப்படுத்துவதற்கு சமம். அப்படித்தான் இன்றைக்கு உலகத்தில் நம் தேசங்களில் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களை மன்னிச்சிருங்க, அவங்க அறியாமல் செய்கிறாங்க, அதெல்லாம் மன்னிச்சு என் ஜனத்தை ஆசீர்வதிங்க, அவங்களே ரட்சிங்க. அவங்களுக்காக பாரம் எடுத்து ஜெபிக்கும் போது தேவன் அவளை மன்னித்து அவர்களையும் ரட்சிப்பார். உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். நீங்க இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே யோபு மாதிரி நாம துதிப்பேன், நான் விசுவாசிப்பேன், மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வெட்கத்திற்கு பதிலாக 2 ஞான பலன் வரும். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, தகப்பனே, வெட்கத்திற்கு பதிலாக 2 ஞான பலனை எங்களுக்கு தருகிறதற்காக ஸ்தோத்திரம். இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வெட்கத்திற்கு முடிவை உண்டாக்குகிறேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. 2 ஞான பலன் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருகிறீர், உமக்கு நன்றி. யோபை போல நான் என்ன நடந்தாலும் உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்தரிப்பேன். இனி நான் முறுமுறுக்க மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், உம்மை சந்தேகப்பட மாட்டேன். யோபை போல நான் விசுவாசிக்கிறேன். நீர் உயிரோடு இருக்கிறீர், என்னோடு எங்களோடு இருக்கிறீர். உமக்கு தெரியாமல் எதுவும் எங்களுக்கு நடக்க முடியாது. நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறேன். நான் என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், மக்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு வேலை பார்க்குறவங்க, எங்க கிராமத்தில் உள்ளவங்க, எங்க பட்டணத்தில் உள்ளவர்கள், என் கூட தொழில் செய்கிறவங்க, எங்க கடைத்தருள் இருக்கிறவங்க, நான் பார்க்கிற மக்கள், என் தேசத்தின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய அக்கிரமங்களை மன்னியும், மீறுதலை மன்னியும், பாவங்களை மன்னியும், அவங்களையும் ரட்சியும். அவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை தாரும். இனி நான் கருத்தாக என் தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரை அதற்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி 2 ஞான பலனை தருகிறீர். வியாதியை மாற்றுகிறீர், தடைகளை நீக்குகிறீர், நிந்தைகளை நீக்கும்படி அற்புதம் செய்கிறீர், குறைவை நிறைவாக்குகிறீர். நான் அற்புதத்தை காண போகிறேன், 2 ஞான பலனை காண போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.